வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அருமையான 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நானா அடங்கா பிடாரி அப்படின்னு தமிழில் கேட்குறோம் இல்லையா, இதே சென்டென்ஸை இங்கிலீஷில் கேட்குறதுக்கு ஆமைய விராகோ அப்படின்னு கேட்கலாம். ஆமைய விராகோ. அடங்கா பிடாரி என்ற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் விராகோ என்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறலாம். திஸ் இஸ் வாட் த செகண்ட் சென்டென்ஸ். அவள் ஒரு சண்டைக்காரி. அவள் ஒரு சண்டைக்காரின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் அ டெர்மகண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் அ டெர்மகண்ட். சண்டைக்காரி என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய வேர்ட் டெர்மகண்ட். ப்ளீஸ் லுக் அட் த தேர்ட் சென்டென்ஸ். அவள் கழுத்தை நெரித்தான். அவள் கழுத்தை நெரித்தான்னு சொல்கிறதுக்கு ஹீ ஸ்ட்ராங்கிள்டு ஹர் அப்படின்னு சொல்லலாம். ஹீ ஸ்ட்ராங்கிள்டு ஹர். கழுத்தை நெறி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்துட்டு ஸ்ட்ராங்கிள் என்ற இந்த வேர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம இங்கே பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, லுக் அட் த ஃபோர்த் சென்டென்ஸ். உங்களுக்கு மனிதநேயம் இல்லையா? இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது வினா வாக்கியம். இதை கோவத்தில் நம்ம தமிழில் கேட்பது வழக்கம். இதவே இங்கிலீஷில் சொல்லணும்னா டோன்ட் யூ ஹாவ் ஹியூமனிட்டி அப்படின்னு கேட்கலாம். டோன்ட் யூ ஹாவ் ஹியூமனிட்டி. மனிதநேயம் என்ற வார்த்தைக்கு ஹியூமனிட்டி என்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வாட் த ஃபிஃப்த் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. இதைத்தான் எதிர்பார்த்தாயா அப்படின்னு எப்படி கேட்குறது? யூ கேன் ஆஸ்க் லைக் திஸ். இஸ் திஸ் வாட் யூ எக்ஸ்பெக்டட் அப்படின்னு கேளுங்க. இஸ் திஸ் வாட் யூ எக்ஸ்பெக்டட். இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சிக்ஸ்த் சென்டென்ஸ் இதுதான். எதையுமே காதில் வாங்காமல் பார்த்தாள். எதையுமே காதில் வாங்காமல் பார்த்தாள். இதை ஷி வாட்ச்ட் வித்தவுட் லிசனிங் டு எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். ஷி வாட்ச்ட் வித்தவுட் லிசனிங் டு எனிதிங். அதாவது ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு விஷயம் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க நம்ம சொல்கிறதவே காதில் வாங்காமல் படத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் சொல்கிறத காதிலே வாங்காமல் அவள் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். காஃபியை ஆற வைத்து குடி அப்படிங்கிறது தான் செவன்த் சென்டென்ஸ். இதுக்கு கூல் டவுன் த காஃபி அண்ட் ட்ரிங்க் இட் அப்படின்னு சொல்லலாம். கூல் டவுன் த காஃபி அண்ட் ட்ரிங்க் இட். இங்கே நல்லா கவனிக்கணும். ஆற வைத்தல் அப்படிங்கிறதுக்கு கூல் டவுன் என்ற இந்த வேர்ப் யூஸ் பண்ணுறோம். இப்போது காப்பியை ஆற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த வேர்ப் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த சேம் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். கூல் டவுன் த காஃபி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆற்றுதல் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டாக இங்கிலீஷில் வேர்பு கிடையாது. ஓகே, ஸோ வி ஷுட் சே லைக் திஸ். கூல் டவுன் த காஃபி அண்ட் ட்ரிங்க் இட். காஃபியை ஆற வைத்து குடின்னு சொன்னாலும் சரி, அல்லது ஆற்றி குடி அப்படின்னு சொன்னாலுமே இந்த சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, எய்த்து சென்டென்ஸை பாருங்கள். நிலைமை சரியில்லாமல் இருக்குது. இங்கே நிலைமை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை த சிச்சுவேஷன் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லுங்கள். த சிச்சுவேஷன் இஸ் நாட் குட். என்ன வேண்டுமானாலும் கேள். இதுதான் 9th சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வருது. வடிவேல் ஒரு படத்தில் சொல்வார், யார்டா கேட்குற தம்பி, அண்ணன்ட்ட தானே கேட்க, என்ன வேணாலும் கேளு அப்படின்பாரு. ஸோ இந்த என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்க் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்க் வாட் எவர் யூ வாண்ட். Dear friends, this is what the last sentence in this video. எங்கு வேண்டுமானாலும் போ. எங்கே வேணாலும் போ அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, இதவே இங்கிலீஷில் சொல்லணும்னா go anywhere அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். go anywhere. That's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. If it is really useful, please like and subscribe our channel. Thank you.